கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 25 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 25:10. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். இந்த மாதம் நமக்கு சத்தியத்தின் மாதம். சத்தியம் என்ற தலைப்பில்தான் இந்த மாதம் முழுவதும் நாம் செய்திகளை கேட்க போகிறோம். அதில் இன்றைக்கு இப்போது கேட்க போகிற சத்தியம் கிருபையும் சத்தியமும் என்கிற தேவனுடைய சத்தியம். இந்த சங்கீதம் 25:10 சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் ஆனவைகள் என்று. சரி, சத்தியம் என்பது கிருபையை சார்ந்தது என்று இந்த வசனம் சொல்லுகிறது, ஒத்துக்கொள்ளலாம். சத்தியம் என்றால் கிருபை, கிருபை என்றால் சத்தியம். அதே சமயத்துல இங்க ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. சோதரம், கிருபையும் சத்தியம் எப்படி இருக்குன்னாக்கா நகமும் சதையும் போல இருக்குது. முன்னாடி கிருபை போயிட்டே இருக்குது, பின்னாடி சோதரம் சத்தியம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்ப முன்னாடி கிருபையும் பின்னாடி சத்தியமும் ஒன்னோடு ஒண்ணு அழகா அன்பின் முத்தங்களோடு காணப்படுகிறது. இதை போலதான் எப்படி கிருபையும் சத்தியமும் ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாமல் ஒன்றாய் இருக்கிறதோ, இதை போலதான் தேவ பிள்ளைகளும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்க வேண்டும். கிருபையை விட்டு சத்தியத்தை பிரிக்க முடியாது, சத்தியத்தை விட்டு கிருபையை பிரிக்க முடியாது. அதே போல தேவனை விட்டு நம்மை பிரிக்க யாராலும் முடியாமல் போக வேண்டும். நம்மையும் தேவனை விட்டு பிரிக்க முடியாமல் போக வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாமும் இயேசுவும் இந்த சற்கிருபையும் சத்தியத்தை போல ஒன்றாகவே இருக்க வேண்டும். இதுதான் இந்த கிருபையையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இந்த கிருபையும் சத்தியமும் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவே. கிருபை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், எல்லாரும் சொல்லுகிற ஒரு விளக்கம் உண்டு. கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு பேர்தான் கிருபை என்று. ஆனா உண்மை என்னவென்றால் அதுதான் உண்மையான அர்த்தம் என்று சொல்ல முடியாது. அப்ப கிருபை என்றால் என்னையா அர்த்தம் அப்படின்னாக்கா, சங்கீதங்களின் புஸ்தகம் 106 சங்கீதம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கிருபை என்றால் என்ன? சங்கீதம் 106:1. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், கிருபை என்று சொன்னால் என்றும் உள்ளது என்பதுதான் அர்த்தம். எப்படி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ, எப்படி வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய சத்தியம் ஒளிந்து போகாதோ, அதே போல இந்த கிருபையும் ஒளிந்து போகாத ஒன்று. அப்ப கிருபை என்று சொன்னால் 106 சங்கீதம் 1 வசனத்தின்படி அது என்றைக்கும் இருக்கக்கூடியது என்று அர்த்தம். சரி, கிருபை என்று சொன்னால் அது என்றும் உள்ளது என்று பார்த்தோம். அப்ப சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்பது எதை குறைக்கிறது? வேதம் சொல்வது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம், அப்ப சத்தியம் என்பது விடுதலையை குறிக்கிறது. இப்போ இந்த கிருபை என்றால் சுதந்திரம் என்றும் உள்ளது என்ற வார்த்தையையும், சத்தியம் என்றால் விடுதலை என்கிற வார்த்தையும் இணைத்து பாருங்க. விடுதலை என்றைக்கும் உள்ளது. விடுதலை என்றைக்கும் உள்ளது. ஆம், எனக்கன்பானவர்களே, இந்த 25 சங்கீதம் 10வது வசனத்தின்படி கிருபையும் சத்தியமும் என்பது அது என்றும் உள்ளது என்பதையும், அது விடுதலை ஆக்கக்கூடியது என்பதையும் காண்பிக்கிறது. இந்த விடுதலை என்றும் உள்ளது என்பது எதை குறிக்குதுன்னா, அது ஜீவ கால அற்புத சுகத்தை காண்பிக்கிறது. ஒரு சில மனிதர்களை நான் காண்பிக்கிறேன் பாருங்க, ஜீவ கால சுகமுள்ள மனிதர்களை.
முதலாவது நோவா. அவர் கிட்டத்தட்ட 950 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தார். ஆனாலும் எங்கேயும் நோய்வாய்ப்பட்டதாக அது வசனம் இல்லை. இரண்டாவதாக மெத்துசாலா என்கிற மனுஷன் 965 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார். அவரும் வியாதிப்படவில்லை. ஏனோக்கு தேவனோடு 300 வருடம் சஞ்சரித்தாம சொல்கிறோம். அவரும் அவனுடைய கிருபையினாலே நோய்வாய்ப்படவில்லை. அதன் பின்பு காலங்கள் கடந்தும் மோசே மரண பரியந்தம் கண் மங்களவும் இல்லை, முடி கருகவும் இல்லை, வியாதிப்படவும் இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க வேதத்தை பரட்டி பார்த்தால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் சூத்திரம், அவன் முடிவு மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். பரிசுத்தாவின் அபிஷேகம் தாங்க மாட்டாமல் சில நேரத்திலே விழுந்து கிடந்தானே ஒழிய நோய்வாய்ப்படவே இல்லை. அதற்கு பின்பு நீண்ட நாள் சுகமாய் வாழ்ந்தது யார் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் நோய்வாய் இல்லாமல் வாழ்ந்தார். கடைசியாய் நோய்வாய் இல்லாமல் வாழ்ந்தது பத்மை தீவு யோவான். அவனுக்கு ஆகாரம் கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது, இருக்க இடம் கிடையாது, நல்ல காற்று கிடையாது, ஒரே இருள், ஒரே சகதி, ஒரே தீவு, ஒரு தனிமை. ஆனாலும் அந்த மனிதர் பாருங்க நோய்வாய் இல்லாமலேயே இருந்தார். ஏன்னா கிருபை என்பது என்றும் உள்ளது, சத்தியம் என்பது நல்ல விடுதலையாக்கக்கூடியது. அப்போ ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இந்த தெய்வீக சுகம் என்பது என்றைக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும். இது நான் சொன்ன இத்தனை பரிசுத்தவான்கள் நல்ல அடித்துவடுகளை வைத்து விட்டு போன சுத்தமான பரிசுத்தவான்கள். சுத்தமில்லாத ஒரு மனுஷன் கூட, ஒரு பாவத்துக்கு எதுவான மனுஷன் கூட நோய்வாய் இல்லாமல் இருந்தான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தா, அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் ஒரு பழுது இல்லாது இருந்தான் என்று பைபிள் சொல்லுது. அது யாரு? அப்சலோம். இந்த அப்சலோம் தகப்பனை வெறுக்கிறவன், ராஜ்யத்தை பிரித்தவன், நிறைய ரத்தம் சிந்தினவன், இதெல்லாம் இருந்தது. அவன் ஒரு கொலை செய்யப்பட்டு கடைசியிலே கருவாளி மக்கள் சிக்கொண்டுதான் சாகிறான். ஈட்டினால் குத்தப்பட்டு அவன் சடலம் எடுக்கப்படுகிறான். ஆனாலும் அவனுக்கும் கூட பாருங்க, அவன் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலைவரைக்கும் ஒரு பலவீனம் இல்லாமல் இருந்தான். சில சன்மார்க்கர் என்று சொல்லப்படுகிற துன்மார்க்கோடு கூட அப்படி இருப்பாங்க. ஆனா இந்த கிருபையும் சத்தியம் நிறைந்த தெய்வீக சுகம் என்பது, நான் சொன்ன அந்த மெத்துசாலா, நான் சொன்ன அந்த நோவா, அது பின்பு வந்த அருமையான கர்த்தர் நல்லவே தானியேல், அதை பின்பு வந்த பரிசுத்தவான்ல சொன்ன பாருங்க, இவங்கெல்லாம் நீடித்த காலங்கள் வாழ்ந்தவர்கள், காலங்களை கடந்தவர்கள். அப்போ இந்த கிருபையும் சத்தியமும் சேர்ந்து விட்டால் அது நல்ல தெய்வீக சுகத்தை கொடுக்கக்கூடியது. இது எல்லாவற்றை விட இந்த சங்கீதம் 25:10 சொல்லப்படுகிற இந்த கிருபையும் சத்தியமும் என்கிற இந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமானது பாருங்க. அதே வசனத்தை வாசிக்கிற சங்கீதம் 25:10, கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு. எவ்வளவு பயங்கரமான ஒரு கண்டிஷன் பாருங்க. இது ஒரு சாதாரணமான நிபந்தனை கிடையாது, அதிபயங்கரமான ஒரு நிபந்தனை. என்னன்னா, கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் இந்த கிருபையும் சத்தியமும் எப்போதும் இருக்குமா. எதற்கும் கீழ்ப்படிவது கிடையாது, எதை சொல்லுவதும் கேட்பதும் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுவது கிடையாது, வேதத்தை வாசிப்பது கிடையாது, சொல்லுகிறதுபடி நடப்பது கிடையாது, ஊழியக்கார இருதயத்தை திருப்திப்படுத்துவது கிடையாது, பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துவது கிடையாது. இது இந்த தேவனுக்கு ஆவிக்குரிய சார்ந்த எதுவுமே இல்லாம இருந்துகிட்டு எனக்கு கிருபை வேணும், சத்தியம் வேணும்னா கண்டிப்பா கிடைக்காது. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கை கொள்ளுகிறவர்களுக்கு தான். இன்னொரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பயங்கர செய்தியை நான் சொல்றேன்.
இந்த கை கொள்ளுகிறார்கள் பாருங்க, அவங்களே பல நேரத்துல இந்த கிருபையையும் சத்தியத்தையும் இழந்துடுறாங்க. நல்ல பிரமாணத்தை கடைபிடிப்பாங்க, நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பாங்க, உடன்படிக்கையை கைப்பிடிப்பாங்க, சாட்சியை கடைபிடிப்பாங்க, தானம் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த கிருபையும் சத்தியத்தை இழந்துருவாங்க. ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு மனுஷன் வந்தான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கான ரொம்ப கூலா சொன்னாரு, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது கைவிட்டுட்டு வரணும், அப்புறம் உனக்குள்ளான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு தரித்திரத்தில் கொடு. அப்போ சொன்னா சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கடைசி அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவைய சுமந்துகிட்டு என் பின்னாக வா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் துக்கத்தோடு போயிட்டான். பாருங்க, அவன் சிறு வயசுல இருந்து நிறைய தானம் பண்றான், கரங்கொடுக்கு ஊழியத்தை செய்யறான், நிறைய தர்மம் பண்றான், அன்னகர் ஊழியத்தை செய்யறான், அப்புறம் நல்ல ஆலயத்துக்கு போறான், எல்லாம் செய்யறான். ஆனா சிலுவையை எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே அவன் துக்கத்தோடு போயிட்டான். இந்த கடைசி காலத்துல இந்த சங்கீதம் 25:10 சொல்லுகிறபடி கை கொள்ளுகிறவர்களே கிருபையையும் சத்தியத்தையும் இழக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். கை கொள்ளுகிறவர்களே, ஊழியம் செய்கிறவர்களே சத்தியத்தையும் கிருபையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம எவ்வளவு சின்சியரா இருக்கணும், எவ்வளவு சீரியஸா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. இப்போ இது ஒரு சீரியஸான ஒரு சயின்ஸ் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப சீரியஸான ஒரு சயின்ஸ். சமீபத்துல ஒரு லிக்விட் பாட்டில் ஒன்று தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த லிக்விட் பாட்டில் என்னன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50 ml விட கம்மி தான், ஒரு 30-40 ml தான் இருக்கும். அந்த சின்ன குட்டி பாட்டில், அது ஒரு பாட்டில் வாங்கி அதுல ஒரு சின்ன குண்டூசி போல ஒரு ஓட்டையை போட்டு உங்க வீட்டுல இருக்கிற 2 வீலர்ல இருக்கிற பைக்ல இருக்கிற பெட்ரோல் டேங்க்ல 2 சொட்டு ஊத்துனா போதும். ரொம்ப கிடையாது, 2 சொட்டு. கண்ணுக்கு மருந்து ஊத்துறதை விட கம்மியா 2 சொட்டு ஊத்துனா போதும். 80 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய பெட்ரோல் இதை ஒரு 2 சொட்டு ஊத்துன உடனே 100 முதல் 120 கிலோமீட்டர் கொடுக்குது. காருக்கு பெட்ரோல் போடும்போது ஒரு காரு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 15 கிலோமீட்டர்ல இருந்து 18 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னா இந்த லிக்விட் எடுத்து 2 சொட்டு, ரொம்ப கிடையாது, 2 சொட்டு ஊத்துனா போதும். 15 இருந்து 23 கிலோமீட்டர் வரைக்கும் கிலோமீட்டர் கொடுத்த கார் இந்த 2 சொட்டு லிக்விட் ஊத்துன உடனே அது கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் கொடுக்குது. இப்ப பாருங்க, ஒரு சின்ன லிக்விடு அது 2 டிராப் தான், 2 டிராப் மட்டும் ஊத்துனாலே அது அவ்வளவு பெரிய காருக்கு சொந்தம் 15 கிலோமீட்டர் அதிகரிச்சு கொடுக்கு. பெட்ரோல் சேவ், மணி சேவ், அப்புறம் வெஹிக்கிள் ரொம்ப சேஃப்டி, ரொம்ப செக்யூரிட்டி எல்லாம் சொல்றான். ஏன் இத சொல்றேன்னாக்கா இந்த கடைசி காலத்துல இப்படிதான் கர்த்தர் நல்லவே இந்த கிருபையும் சத்தியமும் பெற்ற பலர் அதை இழந்து போகிறவர்களா இருக்கிறாங்க. ரொம்ப தரமானவங்க, திறமையானவங்க, ஜெபிக்கிறவங்க, ஊழியம் செய்தவங்க கூட அதெல்லாம் இழந்து போனவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன லிக்விட் மாதிரி ஏதோதோ திரவம் உள்ளே வருது, ஏதோதோ சுதந்திரம் சயின்ஸ் உள்ளே வருது. அவங்க ஒரு மேட்ச் போடுறாங்க, அந்த மேட்ச் படி அவங்க கால்குலேட் பண்றாங்க, அந்த கால்குலேட் படி இப்படி ஆகுன்றாங்க. ஆனா காலகாலமா பயன்படுத்தப்படுற அந்த ஆயிலுக்கு, அந்த பெட்ரோலுக்கு, அந்த டீசலுக்கு வேல்யூ இல்லாம போயிருது. இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த கடைசி காலத்துல அவ்வளவு சக்தி வாய்ந்த பெட்ரோலையும் டீசலையும் சக்தி இல்லாமல் பண்ணக்கூடிய 2 சொட்டு மாறி இன்னைக்கு நிறைய சத்தியத்துல, நிறைய உபதேசத்துல, பிரசங்கங்கள்ல
சொட்டு சொட்டா விஷம் கலக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த விஷம் கலக்கப்பட்டு 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 இங்க வந்தீங்கன்னா, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த நாளுக்குள்ள இப்படி நடக்கும், இந்த மாற்றம் வருமெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுல நிலைச்சு நிக்குமா அப்படின்னு கேட்டா நிலைச்சு நிக்கிறது கிடையாது. அப்ப இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கிருபையுள்ள சத்தியம் என்ன? இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்னா இருக்குது. அதை கை கொள்ளுகிறவர்களுக்கு, கை கொள்றவனை எப்படி கை கொள்ளணும்? சவுலும் சத்திய பிரமாணத்தை கை கொண்டான். சகரியா எலிசபெத்தும் பிரமாணத்தை கை கொண்டார்கள். சவுல் கை கொண்டதெல்லாம் தனக்கு ஏற்றதெல்லாம் கை கொண்டான். ஆனா சகரியா எலிசபெத்து லூக்கா 1:5-6 அவங்க எப்படி கை கொண்டாங்கன்னா, கர்த்தர் சொன்னபடி, கர்த்தருக்கு ஏற்றபடி கை கொண்டார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் சத்தியத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறார், கிருபையினால் மறைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சத்தியத்தையும் இந்த கிருபையையும் தயவு செய்து இழந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த கிருபையும் சத்தியமும் சுதந்திரம் ஒன்றோடு ஒன்று நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் என்று சொன்னால், அது சுதந்திரம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கும். இந்த கிருபையும் சத்தியம் சார்ந்த இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1:17 யோவான் 1:17 வாசிக்கிறேன், கவனிங்கள். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். இங்க ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. சங்கீதம் 25:10 சொல்லப்படுகிற அந்த கிருபையும் சத்தியமும் ரெண்டும் யார் மூலமா உண்டாச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஆனா கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டானது. கொடுக்கப்பட்டது என்பதற்கும் உண்டானது என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கிற அன்பளிப்புக்கு பேர் தான் கொடுக்கப்பட்டது. உண்டாயின என்பது என்று சொன்னா அது புதுசா, அழகா, ஃப்ரெஷ்ஷா, படைக்கப்பட்டது, அது முளைச்சி வந்தது, அதற்கு பேர் தான் உண்டானது. இப்போ நியாயப்பிரமாணம் மோசை மூலமா கொடுக்கப்பட்டது, ஒருவர் அதை இன்னொருவருக்கு கொடுத்த பரிசு. கர்த்தராகிய தேவன் 2 கற்பலகைகளை மோசைக்கு கொடுத்தார், அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. ஆனா இந்த கிருபையும் சத்தியம் என்பது கொடுக்கப்பட்டது அல்ல, அது இயேசுவினால் உண்டானது. உண்டானது என்று சொன்னால் உருவாக்கப்பட்டது, அழகாய் படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ கிருபையும் சத்தியமும் என்பது இங்கு உண்டாக்கப்பட்டது. இதுல ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. இந்த கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயின என்றால், இதுல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? இடது பக்கத்துல கிருபை இருக்குது, வலது பக்கத்துல சத்தியம் இருக்கிறது. இடது பக்கத்துல இருக்கிற கிருபைக்கும் வலது பக்கத்துல சத்தியத்துக்கும் ரெண்டுக்கு நடுவிலே மத்தியஸ்தரா யார் இருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபைக்கும் சத்தியத்துக்கும் மத்தியஸ்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இது ரெண்டும் இணைத்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து. இது ரெண்டையும் ஒருமிக்க சொன்னது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நான் செய்திக்கு முன்னாடி இருந்தே தீர்க்க தரிசனமா என் ஆத்ம பாரத்தை உங்கள்கிட்ட கொட்டுனேன். தயவு செய்து நீங்க தேவ சமூகத்துல பயத்தோடு இருக்கணும். இது யாரு பார்க்கல, யாரு கேட்கல, யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிள்ளைகளை கூப்பிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்குது, இங்கிட்டு அப்படியே சத்தத்தை தேவ செய்தி கேட்டுட்டு இருக்குது, இதெல்லாம் பண்ணோம்னா கர்த்தரை கவனிப்பார். ஏன்னா சத்தியத்துக்கும் கிருபைக்கும் நடுவே நிலை கொண்டு நிற்பது இயேசு கிறிஸ்து. யோவான் 1:17 அதுதான் சொல்லுது.
அப்போ இயேசு கிறிஸ்து நடுவில் நிற்கிறாரா, அவரோடு சேர்ந்து நாமும் நிற்க வேண்டும். அப்போ இந்த கிருபையும் சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலியப்படுத்துகிறதும் அவர் நடு மையத்தில் இருக்கிறார் என்பதையும் காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கிருபையும் சத்தியத்தை குறித்து நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். இந்த கிருபையும் சத்தியமும் என்பது சூத்திரம் அது காலமாய் நிலைத்திருக்கக்கூடியது, அது இயேசு கிறிஸ்துவுக்குரியது என்று நிறைய காரியத்தை நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், கை கொள்ளுகிறவர்களுக்கு என்று. இப்ப கடைசியா சொன்ன இந்த கிருபையும் சத்தியமும் இயேசுவை காண்பிக்கிறது. இப்போ இந்த கிருபையும் சத்தியமும் ஒரு தேவ பிள்ளை மேல இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? உங்க வீட்டுக்கு அருமையான ஒரு கிறிஸ்தவர் வர்றார். நீங்க அவரை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்க புருஷனோ உங்க மனைவியோ யாரோ சொல்லி இருக்கிறாங்க. சரி, அவங்கள பத்தி ஏற்கனவே ஒரு நாள் பேசியிருக்கீங்க. இப்ப திடீர்னு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் கிடையாது. இப்ப நீங்க அவரை பரிசோதிக்கணும். பரிசோதிச்சா அவர் மேல கிருபையும் சத்தியமும் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஒரு தேவ பிள்ளையின் மீது, தேவ மனுஷன் மீது, ஒரு ஊழியக்காரர் மீது கிருபையும் சத்தியமும் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? அதற்கு அழகான ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அல்லேலூயா. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஆமென். உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மனுஷன், உங்க வீட்டில இருக்கிற ஊழியக்காரு, இல்லாட்டி நீங்க தொடர்பு வச்சிருக்கிற, ஐக்கியம் வச்சிருக்கிற, அன்பு வச்சிருக்கிற, அப்புறம் நீங்க உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தகப்பனா தாயா வச்சிருக்கிற அவங்க கிருபையும் சத்தியம் உள்ளவங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த நீதிமொழிகள் 14:22 சொல்லுது, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஆமென். நீங்க பார்க்கிற, நீங்க பழகுற, நீங்க தொடர்பு வச்சிருக்கிற, நீங்க அந்யோன்யம் பாராட்டுற, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு சத்தியம் கேட்கிற, அல்லது உங்களுக்கு ரோல் மாடல் வச்சிருக்க அவங்க எப்போதும் என்ன நினைப்புல இருக்கணும்னா, நன்மையை நினைக்கிறவர்களா இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் போய் விசுவாசிக்கு நன்மை செஞ்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சாலே அவன் ஊழியக்காரனே கிடையாது. எல்லா விசுவாசிகளும் ஊழியக்கார பார்த்தா பாஸ்டர்ங்கணும், ஐயாங்கணும், அப்புறம் சோத்திரங்கணும், நல்ல கத்து நல்லவர்களும். ஆனா ஊழியக்கார் மட்டும் யாரை பார்த்தாலும் சோத்திரம் சொல்ல மாட்டாரு, சோத்திரம் அன்பு பாராட்ட மாட்டாரு, ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாருனாக்கா அவர் நன்மை செய்கிறவர் அல்ல, அவரிடத்தில் கிருபையும் சத்தியமும் இல்லை என்றார். கிருபை சத்தியம் உள்ளவங்க அவங்க பேச்சிலேயே நன்மைகள் வர்றத பார்க்கலாம். அவங்க யோசிக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாத்தான் இருக்குமே தவிர குறுக்கு வழிக்கோ சூட்சுமத்தோடோ அல்லது சுத்தி வளர்த்தோ பேசவே மாட்டாங்க, பேசவும் கூடாது. அவங்க பேச்சு ரேட்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தேவனை சார்ந்து, தேவ வசனம் சார்ந்து இருக்கணும். நமக்கு ஒரு ஆலோசனை சொல்றாங்க, ஒரு புத்திமதி சொல்றாங்க, ஒரு உதவி செய்யறாங்க, ஒரு நன்மை செய்யறாங்கன்னா அது கர்த்தர் நல்லவே. அவங்க நன்மையை நினைத்து செய்கிறதா இருக்கணும். அவ கிருபையும் சத்தியமும் யாரோடு இருக்கிறது என்று எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க பேசுற பேச்சுல ஒரு நல்லது, அவங்க இருக்கிற இடத்துல கை காலை வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு மௌனமா அமைதியா இருக்கிறது ஒரு நல்லது. கர்த்தர் நல்லவை. ஜெபிக்கும் போது வீண் வார்த்தை எதுவுமே வளராம வசனம் சார்ந்து ஆழத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் ஒருத்தர் ஜெபிக்கிறார்னா அது நன்மை.
இப்படி நன்மையை நினைக்கிறவர்களும் நன்மையை யோசிக்கிறவர்களும் நன்மையை செய்கிறவர்களும் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர்கள். இப்போ இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும் போதே நீங்க யார் யாருக்கு பழக்கத்தை வச்சிருக்கீங்க? எந்தெந்த ஊழியக்காரர்கள்? இப்ப நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, குறை சொல்றது என் வேலையும் கிடையாது. ஆனா வெளிப்படையா உள்ளதை பேசுறேன். இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விசுவாசியும் தனக்கு ஒரு ஊழியக்காரையோ ஒரே ஒரு ஊழியக்காரிய மட்டுமோ சூத்திரம் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு முன்மாதிரியா வைக்கிறதே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு கையில 10 விரல், காலில் 10 விரல்ன்ற மாதிரி புருஷனுக்கு 10 ஊழியக்காரர்கள், 10 ஊழியர்கள் தெரியும். மனைவிக்கு 10 ஊழியக்காரர்கள், 10 ஊழியர்கள் தெரியும். இந்த 10 விரலும் பாத்தீங்கன்னா செயல்படுற மாதிரி இவங்ககிட்ட இந்த 10 ஊழியக்காரர்களும் வந்துகிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. இந்த 10 20 விரல், அதுல 10 விரல் கை விரலும். இந்த கை விரல்ல 10 விரல், அந்த 10 விரல்ல 5 விரல் முக்கியம், அது வலது கை விரல். அந்த 5 விரல்ல ஒரு விரல் அதை விட முக்கியம், அது கட்டை விரல். இந்த கட்டவர் இல்லாட்டி நீங்க ஒரு டம்ளரை தூக்க முடியாது. இந்த கட்டவர் இல்லாட்டி ஒரு பேப்பர் எடுக்க முடியாது. ஒரு கட்டவர் இல்லாட்டி நீங்க ஒரு வெயிட் தூக்க முடியாது. எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. கட்டவர் இருந்தாதான் நீங்க இந்த வேலையை செய்யணும். அதே மாதிரி இவங்க புருஷனுக்கு 10 ஊழியக்காரங்களும், மனைவிக்கு 10 ஊழியக்காரங்களும், பிள்ளைகளுக்கு பல ஊழியர்களும் எல்லாம் இருந்தாலும் இவங்களுக்கு வேண்டியப்பட்டதுன்னு சொல்லி கையில் 5 ஊழியக்காரர்கள் வச்சிருப்பாங்க. அந்த 5ல ஒரு கட்டவர்கள் ஊழியக்காரவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி நேரம் அந்த கட்டவர்கள் ஊழியக்காரர் வருவாங்க. ஐயா, நீங்க தான் ஜோமணி தீர்க்க தரிசனம் சொல்லணும், நீங்க தான் வெளிப்பாடு சொல்லணும், நீங்க தான் வார்த்தையை சொல்லணும், நீங்க தான் எங்களுக்காக செய்யணும் அப்படிம்பாங்க. சரி, இப்ப இந்த கட்டவரல் அவங்களுக்காக பாரப்படுது, பெயரப்படுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா, நெருக்கடிக்கு உதவுவதற்காக ஒரு கட்டவரல் அந்த 20 ஊழியக்காரர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு ஆளை உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா சீரியஸ் மினிஸ்ட்ரிக்கு வச்சிருக்கீங்க. ஆனா ரொம்ப சிக்கலான நேரம் வரும்போது இந்த ஒரு ஊழியக்காரர் பிடிச்சுக்கிட்டு மத்த 19 பேரை விட்டுறீங்களே, அவங்க நிலைமை என்ன ஆகிறது? இங்கதான் நான் சொல்ல வருகிறேன், கிருபையும் சத்தியமும். இந்த கிருபையும் சத்தியமும் இருக்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நன்மையை பேசுறது, நன்மையை செய்யறது, நன்மையை சொல்றது. அப்ப நமக்கு நல்லது சொல்லக்கூடிய யாரோ ஒரு ஊழியக்கார் இருக்கிறார்னா அந்த ஒரு தகப்பன் போதும், ஒரு ஆசாரியன் போதும், ஒரு சபை போதும், அந்த நல்ல ஒரு ஊழியம் போதும் என்று நாம் இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் பல காரியத்தை சொன்னேன். கிருபையும் சத்தியம் யாரால் உண்டானது? இயேசுவினால் உண்டானது. இந்த கிருபையும் சத்தியம் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது? நன்மையை பேசுறதுனால, நன்மையை யோசிக்கிறதுனால அப்படின்னு சொல்லி. அத்தோடு முடிந்து விடவில்லை. இந்த கிருபையின் சத்தியத்துக்கு இன்னொரு அற்புதமான வசனம் உண்டு, வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அல்லேலூயா. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ஆமென். இப்ப கவனிங்க, இந்த கிருபைக்கும் சத்தியத்துக்கும் பிதாவாகிய தேவன் ஒரு மிகப்பெரிய உரிமைய, ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. என்ன உரிமை, என்ன அதிகாரத்தை பிதா கொடுத்திருக்கிறார்னா, சத்தியமே, கிருபையே, நீங்க 2 பேரும் எனக்கு முன்னாடி நடந்து போங்க. எனக்கு முன்பாக நடக்கக்கூடியது 2 2ஆகத்தான் இருக்கணும். 1 கிருபை இருக்கணும், 2வது சத்தியம் இருக்கணும். அப்போ முன்னாக நடக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியானது இந்த கிருபையும் சத்தியம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். யாரிடத்தில் கிருபையும் சத்தியமும் அதிகமாய் குடிகொண்டிருக்கிறதோ அவங்க வாழ்க்கை நிறைய பேருக்கு முன்மாதிரியா இருக்கும். அவங்களுடைய ஜீவியம் நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். அவங்க
காரியம் அநேகரை உந்தி தள்ளுவதா இருக்கும். ஏன்னா கிருபையும் சத்தியமும் முன்பாக நடக்கக்கூடியது, அது முன்மாதிரியானது. இந்த முன்பாக நடக்கக்கூடியது என்றால் அது எதை குறிக்கிறது தெரியுமா? வேதத்திலே அனுப்பப்பட்டவர்களில் 2 பேர் மிக மிக முக்கியமானவர்கள். திரும்ப சொல்றேன், வேதத்திலே அனுப்பப்பட்டவர்களில் 2 பேர் மிக மிக முக்கியமானவர்கள். அந்த 2 பேர் யார் அப்படின்னா, நம்பர் 1 யோவான் ஸ்நானகன், சகரியா எலிசபெத்துடைய குமாரன். 2வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய ஒரே நேசகுமாரன். இவங்க 2 பேரும் தான் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், மிக முக்கியமானவர்கள். இந்த 2 பேருடைய ஜீவியத்தை நீங்க பாருங்க, அது கிருபை நிறைந்ததா சத்தியம் நிறைந்ததா இருக்கும். கிருபையும் சத்தியமும் அவங்க வாழ்க்கையில அதிகமாய் காணப்பட்டது. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் கர்த்தர் நல்லவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காகவே இருந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தை அனுப்புகிறவராகவே இருந்தார். அப்ப இந்த கிருபையும் சத்தியம் என்பது அது முன்னால் செல்லக்கூடியது. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் யோவான் ஸ்நானகன் நடந்தாரோ, அதே போல நமக்கு முன்பா இந்த கிருபையும் சத்தியமும் நடந்தா நம்முடைய வார்த்தையிலே கெட்ட வார்த்தை வராது. நம்முடைய பேச்சிலே மாத்தி மாத்தி பேசுகிற அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்துற அந்த தன்மை இருக்கவே இருக்காது. ஏதோ ஒண்ணு மேல ஆசைப்பட்டு பொய் சொல்லி எதையும் அபகரிக்கவோ வஞ்சிக்கவோ எடுத்துக்கொள்ளவோ நாம் விரும்பவே மாட்டோம். ஏன்னா எல்லாமே கிருபையினால் நிறைந்திருக்கிறது, சத்தியத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு விசுவாச தேவ ஜனங்களே, உங்க ஜீவியத்துல இந்த கிருபையும் சத்தியமும் முன்னடக்கிறதா என்று பாருங்கள். அந்த கிருபையும் சத்தியமும் முன் நடந்தது என்று சொன்னால், சுத்திரம், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அந்த பாக்கியமும் கிருபையும் உங்களோடு எப்போதும் இருக்கிறது என்ற அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கிருபையையும் சத்தியத்தை குறித்து இன்னொரு வித்தியாசமான ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இப்ப நான் வாசிக்க போகிற வசனம் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கிடையாது. இந்த வசனம் கர்த்தர் நல்லவே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிடையாது. இப்ப நான் வாசிக்க போகிற வசனம் உங்களோட உள்ளான மனுஷனுக்கு தேவையான வசனம். உங்க உள்ளான மனுஷன், அந்த மனுஷனுக்கு இந்த வசனம், இந்த கிருபை சத்தியம் தேவையா இருக்கு. வாசிக்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஒப்பான ஒரு வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 3:3. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். இப்போ இந்த கிருபையையும் சத்தியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். இந்த இருதயம் எங்கயா இருக்கு அப்படின்னாக்கா, வெளியில உலகத்துல கிடையாது, நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள்ல வெளியில கிடையாது. இது எங்க இருக்குன்னா உடம்புக்கு உள்ள ஒரு இடத்துல மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த இருதயம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உள்ளான மனுஷன் என்கிற ஒரு மனுஷன், உள்ளான மனுஷி என்கிற ஒரு மனுஷி தேவனால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உள்ளான மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கிருபையை விட்டு சத்தியத்தை விட்டு விலகாதவர்களாக இருக்க வேண்டும். அந்த கிருபையை குறித்த உபதேசம், கிருபையை குறித்த சத்தியத்தை இருதயமாகிய பலகையிலே அவர்கள் எழுதி கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள் பலப்படுவான். அந்த உள்ளான மனுஷன் ஆவியிலே ஸ்திரப்படுவான். அந்த உள்ளான மனுஷன் உங்களை எப்போதும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நேராய் நடத்துகிறவனாய் இருப்பான்.
எனக்கன்பான தேவச்சனமே, இந்த கிருபையும் சத்தியத்தில் இந்த ஒத்த வார்த்தையில இவ்வளவு விளக்கங்கள், இவ்வளவு வியாக்கியானங்கள், இவ்வளவு ஆழங்கள், இவ்வளவு சத்தியங்கள், இவ்வளவு வசனங்கள், இவ்வளவு மறைப்பொருட்கள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வேதனையான ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கணும். என்னன்னா, சிலர் கிருபையை மட்டுமே நம்புறாங்க, கிருபையை மட்டுமே பின்பற்றாங்க. சிலர் அந்த கிருபை கிருபை கிருபைன்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் கிருபை கிருபை பாட்டு பாடிட்டாரு, அதனால இன்னைக்கு கிருபையை தொடவே கூடாது, கிருபையை பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிருபையை தூக்கி அப்படியே நல்லா ஸ்ட்ராங்கா கோத்ரேஜ் பீரோல வச்சு பூட்டிட்டு சத்தியத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்காங்க. சத்தியம்தான் சத்தியம், சத்தியம்தான் ஜீவன், சத்தியம்தான் வழியும் சத்தியம் ஜீவன், சத்தியம்தான் இயேசு கிறிஸ்து, சத்தியம்தான் தேவன் என்று சொல்லுகிறார். நான் சொல்றேன், கிருபையை மட்டும் விட்டுட்டு நீங்க சத்தியத்தை பிடிக்கிறது, அது உங்களுக்கு நீங்களே ஆபத்தை வருவித்துக் கொள்வது. இல்லையா, கிருபையை மட்டும் விட்டுட்டு சத்தியத்தை பிடிக்கல, நான் கிருபையை வச்சுக்கிறேன் சத்தியத்தை விட்டுறேன் அப்படின்னாக்கா அது உங்க சந்ததிக்கே ஆபத்தை கொண்டு வரீங்கன்னு. அப்ப கிருபையும் சத்தியமும் ஒன்றை விட்டு ஒன்று எப்படி பிரியாததோ, கிருபையும் சத்தியமும் எப்படி முன் நடக்கக்கூடியதோ, நீங்களும் இந்த கிருபையையும் சத்தியத்தையும் சம அளவிலே பெற்றுக்கொள்ள வேண்டும், சம அளவிலே பயன்படுத்த வேண்டும். கிருபையும் சத்தியமும் உங்களோடு இருக்க வேண்டும். யாரோ தவறாய் பாடினாங்க, யாரோ தவறாய் இதை சொல்லிட்டாங்க, கிருபன்றதே தப்பு, கிருப உபதேசமே கூடாது நினைக்க கூடாது. அப்புறம் சத்தியம் சத்தியம் பேசிட்டு அவங்க நடத்துற வாழ்க்கையே சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வெறுக்கிறதுக்காக நீங்க சத்தியத்தை வெறுக்க கூடாது. கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் 2 விதமான ஜீவன்கள். அது ஆண்டவர் வைத்திருக்கிற 2 அற்புதமான ஜீவன்கள். அந்த ஜீவன் நமக்கு தேவை. கர்த்தர் நல்லவன். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கிருபையும் சத்தியமும் இருந்தால்தான் இயேசு உங்களுக்குள் வருவார். என்னுடைய சரீரமும் எனக்கு வேண்டாம், என்னுடைய ஆவியும் வேண்டாம், எனக்கு ஆத்துமா போதும் என்றால் கண்டிப்பா முடியாது. ஆத்துமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவி இருக்க வேண்டும், ஆவி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சரீரம் இருக்க வேண்டும். இந்த ஆத்மாவும் ஆவியும் சரீரமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஜீவன். அதே போல சத்தியமும் கிருபையும் இயேசுவும் 3 பேரும் நம்முடைய ஜீவியத்தில் வேணும். எனக்கு கிருபை சத்தியம் வேண்டாம், இயேசுதான் வேணும். எனக்கு இயேசுவே வேண்டாம், கிருபையும் சத்தியம் தான் வேணும். ஒன்னை விட்டு உன்னை பிரிக்கவே முடியாது, பிரிக்கவும் கூடாது, அது பிரிக்கக்கூடியது கிடையாது. அப்ப கிருபை சத்தியம் இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேரும் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஆதாரங்கள். இப்ப நாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கிருபையும் சத்தியத்தை கை கொள்ளுகிற மகளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கிருபையும் சத்தியமும் எனக்கு முன்னாக நடக்கிறதா இருக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு என்று சொல்லி கண்களை மூடி ஆவில் நிரம்பி சத்தமா எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் சங்கீதம் 25 அதிகாரம் 10வது வசனத்தை வைத்து கிருபையும் சத்தியமும் என்கிற தேவ வார்த்தையை உடைய ஜனங்களுக்கு கடிந்து கொள்ளுதலோடும் எச்சரிக்கையோடும் புத்திமதியோடும் நல் ஆலோசனையோடும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததற்காக உமக்கு 1 கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கிருபையிலே இவர் நிறைந்திருக்கட்டும், சத்தியத்தில் இவர் நிறைந்திருக்கட்டும், இயேசுவோடு கூட நடக்கிறவர்களாய் இருக்கட்டும். இயேசுவை இப்போ ஆண்டவர் இயேசுவாகவே மாறாவிட்டாலும் இயேசுவை போல மாற எல்லாருக்கும் உதவி செய்யும். இந்த இரவினுடைய பிள்ளைகளை கிருபையும் சத்தியமும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. காலை இருட்டோடு ஜெபத்திலே
குடும்பமா தனித்தனி ஐடியிலே, தனித்தனி போன் காலிலே கடந்து வந்து புதிய கிருபைகளை, புதிய வெளிப்பாடுகளை, புதிய அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. அதுக்கான பயம், அதற்கான கலந்து கொள்ள வேண்டிய வாஞ்ச விருப்பம், அதுக்கான சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு கற்றுவிடும். நல்ல சாட்சிக்கு உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.